இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நண்பர் என் வாழ்க்கையில வந்து எப்பவுமே முக்கியமா இருக்கிற ஒருத்தர் வந்து குறிஞ்சி அப்படின்னு ஒருத்தர் வந்து ஜப்பான்ல இருக்கார். அவர் பேரு ஜப்பான் குறிஞ்சி அப்படின்னு தான் பேசுவாங்க. ஸோ குறிஞ்சி வந்து ஜப்பானுக்கு போயிட்டு இருக்காரு. எங்க இருக்கீங்க டார்லிங் அப்படின்னாரு. நான் இங்க ரெயின்ட்ரியில இருக்கேன், மிஷ்கின் சார்லாம் இருக்காருன்னு சொல்லும்போது சரி நான் வந்துட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜப்பான் குறிஞ்சிங்கிற டார்லிங் வந்து ரெயின்ட்ரிக்கு வந்தாரு. ரெயின்ட்ரிக்கு வந்து மிஷ்கின் சாரை பார்த்தாரு. அப்புறம் என்கிட்ட பேசிட்டு கிளம்பும்போது மிஷ்கின் சார் திடீர்னு எனக்கு ஜப்பான் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஜப்பான் வரணும் ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ இவரு வந்து சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரு. இப்போ ஜப்பான் குறிஞ்சிங்கிறவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில அவரை தெரியாத ஆளே கிடையாது. எல்லா ஆர்டிஸ்டுக்கும் அவரை தெரியும். ஏன்னா அவர் ஒரு அற்புதமான மனிதர் மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில செஞ்சிருக்காரு, எனக்கும் சேர்த்து. அதுக்காக நான் சொல்றேன். ஸோ குறிஞ்சி வந்து அதுக்கப்புறம் குறிஞ்சி சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. நான் குறிஞ்சி டார்லிங்னு பேசுவேன், அவர் சாமின்னு கூப்பிடுவாரு. ஸோ இந்த நட்பு இப்படி இருக்கும்போது குறிஞ்சி வந்து ஜப்பான் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்றாரு. டார்லிங் ஒண்ணு பண்ணுங்க, நீங்க மிஷ்கின் சாரை கூப்பிட்டு நீங்க ஜப்பான் வந்துருங்க அப்படின்னாரு. எனக்கு அது ஷாக்கிங்கா இல்லை. ஏன்னா அவர் அப்படிதான், அவர் திடீர்னு ஒன்று சொன்னாக்க அது நடத்திடுவாரு, பண்ணிடுவாரு, கேட்க மாட்டாரு, யோசிக்க மாட்டார், அந்த மாதிரி ஒருத்தர். இதுல மிஷ்கின் சார்கிட்ட சொல்லும்போது மிஷ்கின் சாருக்கு பெரிய ஷாக். இது ஜப்பானா, நிஜமாவா, குறிஞ்சி கூப்பிட்டா? ஆமா சார், நீங்க வாங்க. போய் என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் இல்லை, நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்க, குறிஞ்சி வந்து நீங்க வரலாம், அவர் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்ட்ட.